முடக்கத்தான் கீரை தோசை பண்ணலாம். அதுக்கு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன். இது கூட இந்த முடக்கத்தான் கீரையை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். அது ரொம்ப மஸ்ட்டு. வாஷ் பண்ணி அதில் உள்ள அந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். க்ளீன் பண்ண முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருப்போம், ஆனால் கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஜலம் விட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மாவு இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சதை அப்படியே தோசையாக பண்ணிக்க வேண்டியதான். நார்மல் தோசை பண்ணுற மாதிரி தான். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது கிட்ஸுக்குமே க்ரீன் கலர் தோசை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ப்ளைனாக அப்படியே கீரையை மட்டும் அரைச்சிங்கன்னா கசக்கும். அதனால தான் அந்த கூட நம்ம இதெல்லாம் சேர்க்குறது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக எலும்புகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது. இல்லைனா கசப்பு தெரியும், அவ்வளோதான். இது முட்டு வலி, இந்த ஷோல்டர் பெயின், இது எல்லாமே நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிடும்போது எல்லாமே க்யூர் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இதை பழக்கிக்கணும். மாடிப்படி ஏறும்போது முட்டி வலிக்கும், கையை மேலே தூக்கினா ஷோல்டர் வலிக்கும், பேக் பெயின் வருது, எல்லாமே இப்போல்லாம் 20லேயே ஸ்டார்ட் ஆகிடுறது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அது மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பெயின்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இது கிடைக்கிறது ஈஸி, ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிறது. வேலி ஓரங்கள்லாம் விளைஞ்சிருக்கும். சாதாரணமாக தொட்டியில் வச்சாலே வரும். 10 ரூபாய்க்கே நிறையா தருவாங்க. நம்ம இதை தொகையல், சட்னி, சூப்பு, இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இதையே தோசை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல மாவில் மிக்ஸ் பண்ணி பணியாரம், இட்லி, எப்படி வேணால் இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணி இட்லியாகவும் பண்ணிக்கலாம். அது க்ரீன் இட்லி அழகாக இருக்கும். ஸோ கிட்ஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த போன் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வராது. சேம் டைம் மசில்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். மாடிப்படியில் கஷ்டம் இல்லாமல் ஏறுவீங்க. ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை ரெடி.